இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. புஷ்பாகோம் அதிகாரியை அறைந்ததற்காக 59 வயதுடைய ஆடவர் மீது இங்குள்ள நீதிமன்றத்தில் நாளை குற்றம் சாட்டப்பட உள்ளது. தனது லாரி புஷ்பாகோம் பரிசோதனையில் சாலை பயன்பாட்டிற்கு உகந்தது அல்ல என வகைப்படுத்தப்பட்டதால் கோபத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை லாரி உரிமையாளர் கன்னத்தில் அறைந்துள்ளார். இச்சம்பவம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி ஜொஹூர் தாமான் டயாவில் உள்ள புஷ்பாகோம் வாகன பரிசோதனை நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது. தன்னிச்சையாக காயம் விளைவிக்கும் வகையில் தாக்கிய குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் அவ்வாடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கக்கூடும் என்று தெற்கு ஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். இச்சம்பவம் தாமான் டயா புஷ்பாகோமில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இக்காணொலியை பகிர வேண்டாம் என பொதுமக்களுக்கு ரவுப் நினைவுறுத்தினார். ஜாசேகா தலைவர்கள் தான்ஸ்ரீ லிம் கிட் சியாங், லிம் குவான் எங் மற்றும் தெரேசா கோக்கிற்கு எதிரான அவதூறு வழக்கில் குற்றவாளி என பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா மொஹமட் மேல்முறையீடு செய்துள்ளார். இவ்வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் கிட் சியாங்கிற்கு 3 லட்சம் ரிங்கிட்டும், குவானெங்கிற்கு 2,50,000 ரிங்கிட்டும், தெரேசா கோக்கிற்கு 2 லட்சம் ரிங்கிட்டும், மேலும் ஒவ்வொருவருக்குமான கட்டணத்திற்காக தலா 25,000 ரிங்கிட்டும், மொத்தமாக வட்டியோடு 8,30,034 ரிங்கிட் 75 காசு கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி சித்தி மஸ்தூராவிற்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்து சித்தி மஸ்தூரா இந்த தொகைக்கான காசோலையை வாதிகளின் வழக்கறிஞரிடம் ஒப்படைத்துள்ளார். முன்னதாக சித்தி மஸ்தூரா கமாமான் இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் போது ஜாசிகாவைச் சேர்ந்த இம்மூவரும் மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சிங் பெங்கிற்கும் சிங்கப்பூரின் லீ குவான் யூவிற்கும் தொடர்புடையவர்கள் என அவதூறு பரப்பியது குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் குறைந்த டோல் கட்டணத்திற்கான திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இது குறிப்பாக B40 மற்றும் M40 பிரிவினர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைக்கப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் விலையுயர்ந்த வாகனங்களுக்கு இச்சலுகை தேவையில்லை எனவும் தெரிவித்தார். பண்டிகை காலங்களுக்கான டோல் கட்டணச் சலுகை பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது 2024ஆம் ஆண்டோடு இனிவரும் காலங்களில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மட்டுமே இச்சலுகை வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். ஃபேஷன் வாலே சென்றியான் பெர்ஹாட்டின் உரிமையாளர்களான டத்தின் விவி யூசுப் மீதும் அவரது கணவர் டத்தோ ஃபட்சாருடேன் ஷா அனுவார் மீதும் கசானா நேஷனல் பெர்ஹாட் மற்றும் பெர்மோடாலான் நேஷனல் பெர்ஹாட்டின் முதலீடான 8 மில்லியன் ரிங்கிட் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிற்காக இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 37 வயதுடைய விவி சொஃபினாஸ் யூசுஃபும் 36 வயதுடைய ஃபட்சாருடேனும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர்.